நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கலப்பு விதை நெல்லால் தஞ்சை மாவட்டத்தில் 600 ஏக்கரில் சாகுபடி செய்த பிபிடி ரக சம்பா பயிரில் 40% பாதிக்கப்பட்டுள்ளதால் ஏக்கருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் இன்று வரை 3,23,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதில் சூரக்கோட்டை, துறையூர், பின்னையூர் உள்ளிட்ட கிராமங்களில் பிபிடி ரக சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. 155 நாட்கள் 165 நாட்களில் கதிர் வருவதற்கு பதிலாக தற்போது 105 நாட்கள் ஆன நிலையில் 40% பயிர்களில் கதிர் வந்துள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வாகனங்களுக்கு 40% கருது வந்துருச்சு. இப்போ இன்னும் 60% கதிர் வர வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு மாதம் ஆகாது. இந்த 40% கருதும் எங்களுக்கு வீணாக போயிடும். நாங்கள் அறுவடை பண்ணும்போது கொட்டி போயிடும். இந்த நிலையில் வேளாண்மை அதிகாரிகள் வயல்களை பார்வையிட்ட போது பிபிடி ரக நெல் விதையுடன் 45 ரக நெல் விதை கலப்பு ஏற்பட்டுள்ளதால் அந்த கலப்பு நெல் விதைகளில் முதலில் கதிர் வந்துள்ளது தெரிய வந்தது. பிபிடி ரக நெல் கதிர் அறுவடை செய்யும் போது முதலில் வந்த கதிர் கொட்டி போய்விடும் என்பதால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பாச்சூர், திருபோணம், சூரக்கோட்டை போன்ற பகுதிகளிலிருந்து விவசாயிகள் கலப்பு விதை வயலில் இருக்கதா புகார் பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் உரிய விதை சான்றிதழ்கள் மூலம் சம்பந்தப்பட்ட வேலைகள் நேரடியாக களவாய் செய்யப்பட்டு அந்த களவணைகளை கண்டறியப்பட்டு அதன் விவரம் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை தொம்பன் குடிசை பகுதியில் உள்ள தனியார் கடையில் விநியோகிக்கப்பட்ட 585 மூட்டை நெல் விதைகளில் இந்த கலப்பு ஏற்பட்டு 600 ஏக்கரில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து 10 நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் மனு அளித்தனர். ஆனால் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வெங்கடேஷ், நியூஸ் 7 தமிழ், தஞ்சை.